ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்குடி சேனல். நம்ம அப்குடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான வயல்வெளி நடுவில் இருக்க சோழ காலத்து கோயில் தான் பார்த்துருக்கோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 2000-3000 வருஷம் பழமையான கோவில். இந்த கோயில் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. வயல்வெளி நடுவில் பார்த்தீங்கன்னா சோழ காலத்து கோயில் அற்புதமாக பிரம்மாண்டமாக காட்சி அளிக்குது. இந்த கோயில் வந்து ஒரு படம் வந்து எடுத்திருக்காங்க. நடிகர் கார்த்திகோட மையழகன் படம் வந்து இந்த கோயிலில் எடுத்தாங்க. அவர் தியானம் பண்ணுற மாதிரி சீன்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்திருந்தாங்க. ஒரு அற்புதமான கோயில் தான், போய் பார்க்க போகிறவங்க இந்த கோயிலோட சிறப்பெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு அற்புதமான கோயில் தாங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. கோயிலோட என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான சிவன் கோயில். எவ்வளோ மழை பெஞ்சாலும் மூலசனத்தை தண்ணி போலன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு அற்புதமான கோயில் தான் வந்திருக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மூணுத்தையும் ஃபாலோ பண்ணிங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புக்குட்டி சேனலுக்கு. வாங்க போய் பார்க்கலாம். சொல்றது நிறைவேறுது, நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்குறாரு. ஆனா பட் அவருக்கு வந்து கோயில் வந்து இடிஞ்சு விளம்பரம் மாத்துறாரு. எல்லாமே இருக்குதுப்பா, இந்த குறையும் கிடையாது இதுல. இது வந்து பயன்படுத்தி இப்போ ரெடி பண்ணலான்னு பண்ணிங்கிறாங்க. சரி, எங்கெங்கயோ சொல்லிங்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கை கொடுத்தாங்கன்னா செஞ்சுடுவோம். சரி, ஓகே. இந்த திருக்கோயில் வந்து கட்டுமானம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் நடக்குது. இந்த கோயில் பற்றி இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசும்போது இங்கே ஒரு அம்மா ஒருத்தர் பேசியிருந்தாங்க. உள்ள ஏதாச்சும் நம்பர் இருக்கான்னு போய் பார்க்க சொன்னாங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரஸ்டரின்னு நம்பர் போட்டிருந்தாங்க. இந்த குருவோட ட்ரஸ்ட் வச்ச உருவாக்கி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் போட்டுக்கோங்க. அதை அப்படியே உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன், அட்டாச் பண்ணுறேன். இந்த கோயில் பற்றி சம்மந்தமான ஏதாச்சும் தொடர்பு பற்றி கேட்கணும், பூஜை கோயிலுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவர் தொடர்பு கொள்ளுங்க. இவர் தான் இதை முழுக்க எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. அல்லாபல ஈஸ்வரர் மூலவர் ஒரு பேர் வந்து அவர் தான் சொன்னார். முடிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா பிரதோஷம் பௌர்ணமி டைமில் வந்து இந்த கோயில் வந்து ஜனங்கள்லாம் யாரெல்லாம் போய் வருவாங்களாம், வராமலாம் யாரும் இல்லையா. பௌர்ணமி ஷேர் பண்ணுங்கள். ஒரு சிவன் கோயிலுக்கு நம்ம நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணும்போது அந்த ஒரு புண்ணியம் வரும் கண்டிப்பாக. இந்த வயல்வெளிக்கு நடுப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அற்புதமான சிவனாலயம், சோழகாலத்து சிவனாலயம் பார்த்திங்கன்னா கம்பீரமாக இருக்குது. ஆனால் அந்த சுற்றுருக்க கோயிலுடைய மாதிரி சுவர் மட்டும் நல்லா இருக்குது. மேலெல்லாம் பார்த்திங்கன்னா கற்கெல்லாம் மொத்தம் செதிலஞ்சிருக்கு. இங்கே இன்னொரு ஹைலைட் பார்த்திங்கன்னா பாறை மேலே அமைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், சுத்தூர் வயல்வெளி, சென்ட்ரல் பாறை மேலே அமைச்சிருக்காங்க. சோழகாலத்து கோயிலவே ஒரு அற்புதமாக இருக்கும். வாங்க அப்படி பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த முகம் மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகே தான். எல்லாமே கொஞ்சம் நல்ல கிராக் மாதிரி தான் இருக்குது. நான் கிராப் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஃப்ரண்ட் சைடில் எப்படிக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரண்ட் சைடில் மேலே பாலம் எழுதிட்டு இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் எப்படி தான் இருக்குன்னு பார்த்துலாம் வாங்க. இந்த கோயிலோட முகப்பில் பார்த்திங்கன்னா உள்ள பிரம்மாண்டமான ஒரு கற்கள் பார்த்திங்கன்னா காலபைரவர் மாதிரி இருக்குது. காலபைரவராக காலியே தெரில. உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது நல்லாயிருக்கு. இந்த ஆட்சியோடு நல்லா இருக்குது பாருங்கள். பிரபுன்னு சொல்லுவாங்க. பிரபியோடு நல்லா இருக்குது. தனியாகவே இருக்குது. உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது அப்படியே உள்ளே பார்த்திங்கன்னா சிவனுக்கு ஏற்ற மரம், வில்லு மரம் இருக்குது. சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச வில்லு மரம் இது. உள்ளே கோயிலுக்குள்ளே போகும்போது அம்மனை வணங்கிட்டு போகிற மாதிரி அம்மன் வச்சுருக்காங்க. அம்மனை வணங்கிட்டு நம்மளும் உள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழலோட காட்சி அளிக்கிறாரு. இங்கே எப்படி இருக்குது பாருங்கள். கையில் புல்லாங்குழலாம் அப்படியே இருக்குது பாருங்கள். வாங்க, கிருஷ்ணர் பாருங்கள் புல்லாங்குழல் வச்சுருக்காரு. நல்லா ஒரு ஆனந்த டான்ஸ் ஆடுற மாதிரி காலெலாம் மடித்து அழகாக புல்லாங்குழல் வச்சுன்னு இருக்காரு. சிவன் ஆலயத்தில் என்ட்ரன்ஸில் இது மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். உள்ள சிவன் ஹரிஹரன் எல்லாமே ஒன்றா இருக்குது. சிவன் கோயில் எல்லாமே ஒன்றா இருக்குது பார்த்துருக்கேன். இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒன்று. உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற இடத்துல இது இருக்குது. உள்ள என்ட்ரானோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே கண்ணபிரான் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு கண் கொடுத்தது வச்சுருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்குது. ரொம்ப நுணுக்கமாக வச்சுருக்காங்க. கத்தி, கை, சிவன் வந்து சிவலிங்கத்துலேருந்து சிவன் கை வந்து உருவாகி தடுத்தது மாதிரி இருக்குது. அப்படியே கீழே டீட்டெயிலாக காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு 1000கணக்கான வருஷம் பழைய கோயிலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கோவில் சிவன் கோயில் பக்கத்தில் சப்தகன்னிகள் இருப்பாங்க. அற்புதமான காட்சி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்தகன்னிகள், விநாயகர், அம்மன் எல்லாமே சிவன் முடிது வழிபடுவாங்க. வாராகி அம்மனை வழிபடுவாங்க. கண்டிப்பாக வாராகி அம்மன் கண்டிப்பாக இந்த சோழகாலத்து கோயில் கண்டிப்பாக ஏதாச்சும் இருக்கும். ஃபுல்லாக பாகடைஞ்சு சைடில் கற்கள்லாம் அப்படி தான் இருக்குது. எதுவுமே எதுவும் ஆகாமல் சைட்லேயும் உடையாத நிலையில் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே கல் தனித்தனியாக கழட்டி வச்ச மாதிரி இருக்குது. இங்கே அங்கே புத்தூர் வெளியே எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே இந்த கோயில் ஒரு அற்புதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே புற்று வளர்ந்துருக்கு. அங்கேயும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க.
இந்த கோவில் சிதற அணிஞ்சு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புற்று வளர்ந்து ஏதோ ஊரில் வந்து அருள்வாக்கு வந்து வந்ததா சொல்கிறாங்க. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியல. இவங்க அம்மா தான் சொன்னாங்க. இது மாதிரி வந்து வணங்குறாங்க எல்லாம்னு சொன்னாங்க. ஹரிஹரன் சொல்லுவாங்க. அது மாதிரி சிவனை பார்த்து சிவன் கோயிலுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹரி இருக்கார். பெருமாள் ரூபமான இங்கே வச்சு அவரும் வழிபட்டுட்டு இருக்காங்க. அவர் வந்து துளசி வச்சு வழிபாடு நடக்குது. அவருக்கு வழிபாடு நடந்துட்டு இருக்கு. இந்த அற்புதமான திருக்கோயிலோட பேர் என்ன திறமையெல்லாம் தவிச்சிட்டு இருந்தோம். இந்த கோயில் சிதறடைஞ்சிச்சு. அதே மனசு கஷ்டத்துல என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சிருந்தோம். உள்ள உடனே பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டின்னு சொல்லிட்டு நம்பர் போட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணி விட்டுறோம். நலபலேஸ்வரன் சொல்லிட்டு இந்த சிவனுக்கு வந்து பேர் இருக்குது. செல்லூர் சிவன் கோயில்னு போட்டிருக்காங்க. இந்த கோயில் வந்து திருப்பணிக்கு கொடுக்குறவங்க, திருப்பணி கோவில் பூஜை புனஸ்காரம் எதாவது பண்ணுறதா இருந்தால் நம்பர் கான்டாக்ட் பண்ண சொல்லி நம்பர் ஒட்டியிருக்காங்க. வேறு ஒருத்தர் கேட்டு கால் பண்ணி அவர்கிட்ட பேசினேன். கால் நம்பர் வந்து வீடியோவில் கொடுக்கலான்னு சொல்லிட்டாரு. ஒரு நம்பர் பூஜை இருக்கும்போது வாங்க நான் வீடியோவில் வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. மூலவர் பார்க்கலாம். மூலவர் மேலே பார்த்தீங்கன்னா உள்ள கட்சிப்பங்க தான் உள்ள சுற்றிரும் பார்த்தீங்கன்னா கருங்கல்ல மேலே செங்கல்ல வந்து கட்டியிருக்காங்க. செங்கல் சொன்னாமல அது பார்த்தீங்கன்னா சுற்றும் பால் அணிஞ்சிருக்கு. அது வெளிச்சு நேராக விழும் பாருங்க. அது வந்து லைட்டெல்லாம் கிடையாது. மேலே இந்த ஓட்டையில் வந்து விழுற வெளிச்சம். அந்த ஓட்டையிலேருந்து விழும்போது பார்த்தீங்கன்னா மழை வெஞ்சாலும் தண்ணி வராதுன்னு சொல்கிறாங்க. சிவனோட சக்தின்னு சொல்கிறாங்க. இப்போ உருவானது எதாச்சும் உருவானதுங்க. ஓட்டை இருந்தும் சிவன் மேலே தண்ணி விழாமல் ஒரு அற்புதம் நடந்துட்டு இருக்கு. அந்த மூலவர் காமிக்கிறவாங்க. இந்த அற்புதமான சிவன் பார்த்தீங்கன்னா பெங்களூர், மெட்ராஸ் எங்கெங்கேருந்தோ ஏகப்பட்ட பேர் வராங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாப்புலர் ஆனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா படம் மெய்யழகன்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாங்க. நடிகர் கார்த்திகோட படம் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை பழையசாக வந்திருக்கவங்களும் அதிகமாகிட்டாங்க. பழையசாக ஒரு 200-300 பேர் வருவாங்க. டெய்லி பிரதோஷம் அமாவாசைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 700 பேர் வராங்க. நீங்களும் இந்த சிவனை வழிபடுங்க. நடக்க முடியாத அற்புதங்களை நடத்துகிற இந்த சிவன் சொல்கிறாங்க. ஒரு அம்மா வந்து இங்கே சும்மா மாடு மேய்ச்சிருந்தாங்க. அவங்ககிட்ட பேச்சு கொடுங்க அவங்க சொன்னாங்க. ஒருத்தர் வந்து வாழ்வில் வந்து ஹஸ்பண்டை விட்டு விலகி இருந்ததாக சொன்னாங்க. இங்கே வந்து 3 வாரம் தொடர்ந்து அவங்க அந்த பொண்ணோட அம்மா வந்து சிவனை வழிபடும் போது பார்த்தீங்கன்னா ஒத்துமை வாழ்றதா சொல்கிறாங்க. குடும்ப ஒத்துமை, குழந்தை எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சிவனை வணங்குங்க. பொதுவாக சிவன் வணங்கும்போது மன அமைதி கிடைக்கும். மன அமைதி கிடைச்சா எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிடும். பணம், பொருள், எல்லாம் வீரம் எல்லாமே கிடச்சிடும். மனசு எப்போ ஒருத்தர் ரிலாக்ஸேஷன் ஆகுதோ அது எல்லாமே கிடைக்கும். சிவன் ஒரு மனுஷன் தைரியம், தன்னம்பிக்கை, மன அமைதி கிடைச்சா எல்லாமே கிடைச்சிடும். அதுதான் சிவன். அது வந்து தப்பாக எல்லாமே பரப்புறாங்க. சிவன் வணங்கும்போது எல்லா செல்வங்களும் கிடைக்கும். பணத்தை மட்டும் வச்சு இது பண்ண முடியாது. எல்லா செல்வங்களுக்கு எல்லாத்தையும் ஆள்றவங்களுக்கு ஆளுமையும் வேணும், சக்தி வேணும், மனதைரியம் வேணும், எல்லாமே வேணும். ஒரு அற்புதமான சிவனால் எங்கே பார்த்துருக்கீங்க. முடிஞ்ச வரையும் இந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த அற்புதமான சிவனை ஆலயத்துக்கு நீ முடிஞ்ச வரையும் உடவழைப்போ பண உதவி ஏதாச்சும் கொடுத்து உதவுங்க. ஒரு சோழ காலத்து கோயில் தாங்க காமிச்சிட்டுங்க. இது சிதறடைஞ்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் வீடியோவில் உங்களுக்கு சில இதெல்லாம் காமிக்கிறேன். அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் தார்பாய் போட்டு மூடி வச்சிருக்காங்க. இந்த உலகத்தில் உலகையே ஆள்ற ஈஸ்வரனுக்கு பார்த்தீங்கன்னா தார்பாய் போட்டு மூடி வச்சிருக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம ஆள்ற ராஜா அவர். நம்ம ராஜாக்கே இந்த நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி வச்சு சந்தோஷமாக வச்சுட்டு இருப்பாரு. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க. நீங்கள் வாங்க நான் வெளியே இருக்கிறது காமிக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரையும் என் கோயில் பற்றி சின்ன சின்னதாக எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். தனித்தனியாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் முடிஞ்சால் அட்டாச் பண்ணி விட்றேன். வாங்க. இந்த அற்புதமான சோழ காலத்து சிவன் கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தார்பாய் போத்திருக்காங்க. மனசு கஷ்டமாக இருக்குது. தை மாதத்துலேருந்து இந்த கோயில் வேலை வந்து ஆரம்பிக்கிறதா சொல்கிறாங்க. நம்பரும் நாங்கள் டிஸ்பிளேல கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறோம். தேவைப்பட்ட டைமில் கால் பண்ணுங்க. டைமில் கால் பண்ணாதீங்க. ஒரு அருமையான கோயில் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. தார்பாயில் இருக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச வரையும் எல்லோரும் ஷேர் பண்ணிவிடுங்க. சீபத்திரலாம் இங்கே வந்து வணங்கி நல்லதாடிங்க. முடிஞ்ச திருப்பணி செய்யுங்க. உங்களால் பண உதவியாக கொடுக்க முடியல உடலுறுப்பு இந்த வீடியோ ஷேர் பண்ணியாச்சு ஒரு பலன் அடைஞ்சிங்க. இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். மறக்காமல் அப்குட்டி சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நடிகர் கார்த்திகோட மெய்யழகன் ஷூட்டிங் தான் நடந்துச்சு. படம்லாம் ரிலீஸ் ஆச்சு போச்சு. இந்த கோயில் வந்து நல்லா டெவலப் ஆகிருந்தால் ஒரு நம்பிக்கையில் இந்த கோயிலுக்கு வந்தோம். வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டம் ஏற்படுத்தி இந்த கோயில் வரும்போது. நீங்கள் ரொம்ப மனசு வலிக்கிற மாதிரி படமெல்லாம் எடுத்து ஃபேமஸான ஒரு கோயில் 6000 ஜனவரி கோயில் இந்த அளவுக்கு இருக்கும்போது ரொம்ப மனசு வலிக்குது. படம் எடுத்தாங்க. நானும் வரும்போது அந்த நம்பிக்கையில் தான் வந்தேன். படம் எடுத்துக்காங்கன்னா கண்டிப்பாக படத்து சைட்லேருந்து யாராவது ஹெல்ப் பண்ணிப்பாங்க அப்படிதான் நினச்சோம். படம் சைடு ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு கரெக்டாக தெரியாது. பட் ஆனால் நல்லா ரெடி ஆகிட்டுன்னு நினச்சேன். ரெடி ஆகல. கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சு நம்ம பண்ணலாம். வாங்க.